எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கிறிஸ்பியாக வீட்டிலையே எப்படி குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நம்ம கிறிஸ்பியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள்கள் 4 பொருள் தான். ஃபஸ்ட்டு நமக்கு மெயினாக உருளைக்கிழங்கு தேவை. இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. இந்த 3 கிழங்கு மாத்திரமே இன்றைக்கி நமக்கு 3/4 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வெயிட் இருக்கக்கூடியது. பாருங்கள், ஒரு கை ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கிழங்குல நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணால் நல்லா ஷேப் ஒரே மாதிரி கிடைக்கும். நல்லா பீசஸும் நீளமாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அப்படியே கிடைக்கும். அதே மாதிரி கிழங்கு எந்த குவாலிட்டியில் இருக்கணும்னா, நம்ம கை வச்சு அழுத்துறப்ப நல்லா கல் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு ஃப்ரைஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது 2 மாத்திரம் உருளைக்கிழங்கு சூஸ் பண்ணுறப்ப பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா தோலையெல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரைஸ்க்கு தேவையான பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லா பீசஸையுமே அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷேப் ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா அந்த சைட்ஸில் அன்ஈவனாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாமே தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பொரியலுக்கு பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், முடிஞ்ச வர அதோட திக்னஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா கிறிஸ்பாக வெந்து வரும். இது கட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த கோல்டு வாட்டர், ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ஒரு லெவலுக்கு சில்லுன்னு இருந்தால் போதும், அந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கோல்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரைஸ் கிறிஸ்பாக கிடைக்கும். யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே இதில் போட்டு விட்டுருங்க, ரெஸ்ட் பண்ணிடுங்க. இப்படி செய்கிறதால இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச், அந்த மாவுச்சத்து வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயாச்சு. இந்த தண்ணியே வந்து கலர் லைட்டாக நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும், எல்லோயிஷாக. இதை நம்ம இப்போ நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஒரு 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய கோல்டு வாட்டரில் போட்டு எடுத்துக்கணும் 20 நிமிஷம். அதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய சாதாரண தண்ணி, அதில் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பீசஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது 10 நிமிஷம் அப்படியே இதில் இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம செய்கிறதால உருளைக்கிழங்குல உப்பு லைட்டாக இறங்கி வரும். நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப இன்னமும் கூட இது நல்லா கிறிஸ்ப்னஸாக அதிகமாக கொடுக்கும். ஃபஸ்ட் நம்ம ஐஸ் வாட்டரில் சேர்க்குறதால நல்லா உருளைக்கிழங்கு அந்த சாஃப்ட்னஸ்லாம் போயிட்டு நல்லா விரைச்சிட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரில் போடுறப்ப அந்த உப்பு லைட்டாக அதில் இறங்கி டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஒயிட் கலர் டவல்லையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ போட்டு இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம எடுத்துடணும் கம்ப்ளீட்டாக. தண்ணி இருந்ததுன்னா நம்ம ஆயிலில் போட்டு வறுக்கிறப்ப ஒரு மாதிரி வதக்குன்னு இருக்கும், அந்த கிறிஸ்ப்னஸ் நமக்கு வராது. ஸோ வந்து முடிஞ்ச வர ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் நல்லா எல்லா சைட்ஸுமே தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் நம்ம போட்டு எடுத்துருக்கோம். முன்னாடி ஊற வைக்கிறது தான் இதில் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் நான் கொஞ்சமாக ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நம்ம எல்லா ப்ராசஸும் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னே லைட்டாக பபிள்ஸ் வரணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான அளவில் எண்ணெய் ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது நம்ம இன்னொரு டைம் போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து இது 50% நமக்கு குக் ஆனால் போதும். கம்ப்ளீட்டாக இது மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சு தான் குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக நல்லா பொறுமையாக அதுக்கான டைம் கொடுத்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் வந்து இந்த டைமில் சேஞ்ச் ஆகாது. அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அதுதான் இதுக்கான பதம். பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு திரும்ப ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதால உருளைக்கிழங்கு உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். வெளியில் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு நமக்கு கிடைக்கும். அதனால தான் 2 டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது. இப்படி செய்கிறப்ப நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே சேம் டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு பார்த்தாலே நமக்கு தெரியும் லைட்டாக வெந்திருக்கு. முன்னாடி இருந்திருக்கு, இப்போ அந்த அவுட்டர் லேயர்லாம் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அளவுக்கு நம்ம ஒரு 50% குக் ஆனால் போதும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. அகைன் வந்து எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹை டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பீசஸாக ஆட் பண்ணிக்கலாம்.
சின்ன சின்ன பேட்சஸாக ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் நல்லா ஹை டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இது சுட சுட இருக்கப்போ சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் பெப்பர் பவுடரோ இல்லை ரெட் சில்லி பவுடரோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சால்ட் மேலே ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆறி போயிடுச்சுன்னா அகெயின் ஒரு டைம் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக போட்டு எடுத்து கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக சால்ட் நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இது ப்ளைனாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த சிம்பிளான டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.